ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்ரீஜித். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார்டு பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா இந்த வீடியோவில் வந்து கார்டு கீடுலாம் பேசுறியா அப்படின்னு கேட்டால் நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா சில பல காரணங்களும் இருக்கிறது, அதனால தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபைனல் இயர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வந்துட்டோம். இக்கட்டான ஒரு நிலைக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஜாலியாக இருக்க போகுது. ரத்தினம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தினம் குளோபல் யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அப்கமிங் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யாரையும் நாங்கள் வந்து ஓகே, ஸோ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். புரியுது, நீங்கள் மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது என்ன நினைக்கிறீங்க, என்ன டோனில் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ ஒரு சேஞ்ச் தான். ஓகே, ஸோ வாங்க நம்ம போயிட்டு பசங்க கூட ஜாலி பண்ணலாமா? vlog வந்து பயங்கரமாக இருக்க போது. ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். இது யூனிஃபார்ம் தான். சரி, ஓகே போகலாமா? வாங்க. கருப்பா தெரியுறீங்க. வாங்க. என்னடா பண்ற? vlog மாப்ள vlog பண்றீங்களா? ரொம்ப நாள், நீண்ட நாள் கழித்து, நீண்ட மாதங்கள் கழித்து வந்து நீங்க காலேஜ்ல ஒரு வருஷமா என்னடா சொல்றீங்க? எப்ப போட்டோம் போனது இப்ப லாஸ்ட் வீடியோ போட்டோம். ஊட்டி போட்டோம். ஊட்டி சீரிஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் இழுத்து மூடிட்டாங்கன்னு நினைச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. கடைசி நேரத்துல நான் தான் புடிச்சிட்டு இதை பண்ணீங்க. நண்பர்களே, ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தேர்ட் இயர்ல உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ஃபார்மலா போவேன். நம்ம காலேஜ் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆயிருச்சு. ஆமா, அப்புறம் பேசிட்டு வரேன். புதுசா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. போன டைம் சொன்னதுல இந்த டைம் சொல்ல முடியாது. ஆமா, அதனால நல்ல காலேஜ் எல்லாம் வந்து சேருங்க. ஸோ அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ட்ரெஸ் கோட்ல எல்லாமே பண்ணிருக்காங்க. ஃபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. ஆமா, இவ்வளவு நமக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் மாறி இருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தங்க. அது எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் சேர்ந்தவங்க வந்துட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, ஃபைனல் இயர் என்ன மாப்ள பண்ணலாம் ஐடியா? அடுத்த வாரத்துல இருந்து காலேஜ் வர வேணாம்டா. நல்லா புரியல. சோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் வந்து ஒர்க்குக்கு போற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா, பே பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒர்க்குக்கு போய்க்கலாம். சோ நாங்க ஒர்க்குக்கு போற பிளான்ல தான் இருக்கோம். மட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணா போதும். சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த காலேஜ்ல எடுப்பாங்கன்னு தெரியாது. இல்ல எல்லா காலேஜ்லயும் இருக்கா? சரி, இன்டர்ன்ஷிப் சொல்லலாம். சரி, ஒர்க்குக்கே போற மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லப்பா, அதனால சொல்றேன். ஆமா, நிறைய இதெல்லாம் மாத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஸ்கிரீனிங் நிறைய எங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்க நாங்க தான் இருக்கு. என்ஜாய் எல்லாரும் நீ இருப்ப, நாங்களாம் வேலைக்கு போயிடுவோம். அசிங்கப்படுத்தி. சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தங்கப்பாண்டி? அதாவது இன்னைக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டே கிடையாது गाइस. இது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு காலேஜ். FDFS. ஆமா, FDFS 5th day first. இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. சொல்லுடா, ஃபுல்லா சொல்லுடா. காலேஜ் எப்படி இருக்கு? இந்த மண்ணுல ரொம்ப நாள் கழிச்சு நீ கால் வைக்கிறது எப்படி இருக்கு சொல்லு. ஷூவோட வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுல எப்பயும் போல தான் இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு வந்தா புது ஐடி. ஆமா, லாஸ்ட் வீடியோல சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இனிமே நான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது, யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ். குளோபல் யூனிவர்சிட்டி சக்கையா மலடி. ஓகே, சரி, ஓகே, நம்ம அடுத்து TATல வந்து சந்திக்கலாம். பாருங்க. ஹாய் गाइस, சியோன் ஃபுட்ஸ்ல வந்து பஜ்ஜி சாப்பிடுறோம். ஒரு பஜ்ஜி கொடுப்பா. ஆக்சுவலா இங்க பஜ்ஜில வந்து பாத்தீங்கன்னா நியூ கமர்ஸ் என்ன பண்றீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஒரே நிமிஷம். இந்த மசாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எங்கேயுமே இந்த மாதிரி மசாலா கிடையாதுங்க. இது சியோன் ஃபுட்ஸ் தான் கிடைக்கும். பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றேன். கடையோட ஹைலைட்டே இந்த குருமா தான். கடையோட ஹைலைட்டே குருமா தான். ஆக்சுவலாக இந்த குருமா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க ஆக்சுவலாக அந்த குருமா வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரர் அவரே கையாள செஞ்சு வந்து எங்களுக்கு ஊத்துறாரு. ரொம்பவே நல்லா இருக்கு. அவன் சொல்லுவான் பஜ்ஜி நல்லா இருக்கு. டேய், காலேஜ் தேர்ட் இயர்ல ஆகுது. ஹோட்டலுக்கு நம்ம தினமும் இங்க என்ன பண்றோமோ அதை தான்டா சொல்ல முடியும்.
நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் எதுவுமே சாப்பிடாம. கைஸ் நான் வந்துட்டு பியூர் டயட்ல இருக்கேன். இப்போ வந்துட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு போகணுன்றனால இந்த மாதிரி எந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸும் நான் சாப்பிட்றது இல்லை. அன்ஹெல்தியா? இதெல்லாம் இந்த மாதிரி கண்ட நாய்ங்க தான் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்றது ஏய் உங்களை அப்படிலாம் சொல்லுவேண்ணா, நான் சாப்பிட்றது இல்லடா. அவ்வளோதான் இந்த மாதிரி நேரம் வரணும். காய்ஸ் நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அடர்ந்த காடு இல்ல, அடர்ந்த புல்லு. பாம்புகளும் விஷமுள்ள தேள்களும் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இல்லைங்க, இந்த இடத்துல தான் ஒரு ஹீரோ உட்காந்து நடிச்சாரு. இப்ப சொல்லு யாருப்பா அது? அவர் இல்லை, இப்போ நான் இது வேற ஆளு. அவர் என் தம்பி அவர் என் தம்பி மங்கி சங்கி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து நம்ம ரிஷோஸ் வந்து சமூக பொறை குறும்படம் வந்து இங்கே தான் எடுத்தோம். ஸோ அதனால வந்து பயங்கரமான மெமரபிள் பிளேஸ். எங்களுக்கு பல பேரும் புகழும் பல கான்ட்ரவர்சிகள் எல்லாமே வாங்கி கொடுத்தது அந்த படம் தான். சொல்லுங்க ரிஷோஸ், என்னடா தெரிஞ்சு ஒன்று சொல்லுடா. இந்த வருஷம் வந்துட்டு இந்த இடத்துலலாம் இனி ரொம்ப நாள் இருக்க முடியுமான்னு தெரியல. எல்லாம் நாங்கள் வந்துட்டு வேலை கிடைச்சி வெளியே போக போகிறோம். ஆமா அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கோம். அது கண்டிப்பா வந்துட்டு ஒர்க்கு பிளேஸ் ஆகி எல்லாம் வெளியே போயிடுவோம். இந்த காலேஜ் மெமரிஸ் அவ்வளோதான் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே வீடியோ போடுறோம், இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ காலேஜில் மேபி நீங்கள் இந்த இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். மேபி இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு காட்டலாம். ஸோ மற்றபடி நம்ம புது பிளாக் காட்டுறா. ஸோ புது பிளாக் உங்களுக்கு ஒரே நிமிஷம் காட்டுறேன். என்ன இது என்ன என்ன ஒரு இதுனா இருங்க வளர்றேன் நான். விஸ்காமுக்காக ஒரு பயங்கரமான சிறப்பான ஒரு பிளாக் கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா, இருங்க மூஞ்சி ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் காட்டுறேன். பபாம் பபாம் பபாம். ஐடி கம்பெனி மாதிரி இருக்கா? இதுதான் விஸ்காமோட புது பிளாக். ஸோ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இங்கே தான் வருவாங்க. ஸோ தங்கபாண்டி, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனி அப்டேட்ஸ்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் வந்து நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா அந்த முதல் படத்தை வாட்டி கேட்டுக்கலாம். பேசியே முடிக்கல. ஒரு சீன் வாங்க மறுபடியும் கெட்ட வழக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்டேட் வந்து என்ன கேட்கறதுக்கு பதிலா அந்த படத்தோட இயக்குனரே கேட்கணும். டைரக்டர் முதல்வான் நாட் 7. அடுத்த படம் அப்டேட் ரோசா அப்டேட் வரும் கூடிய சீக்கிரம். அது என்ன அப்டேட்? கேட்மியல் உங்களோட மியூசிக் மாப்ள அது ஆன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஆன் ப்ராசஸ் எல்லாமே கம்மிங் சூன் தான். இல்ல ஓகே गाइस, ஸ்ரீஜித்தோட அடுத்த பரிணாமத்தை நீங்க வந்து பார்க்கற வந்து ஒரு காலம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமா சீக்கிரம் வந்து பல விஷயங்கள் இருக்கு உள்ள அடக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில பண்பட்டவனா ஒருத்தன் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கான். இது அவனை நல்ல பாதையிலையும் கூட்டிட்டு போகலாம், இல்ல நாசமா நல்ல பாதையில மட்டும் தான் கூட்டிட்டு போகும். நண்பர்களே நம்பிக்கையோட இருங்கள். 3J என்டர்டைன்மெண்ட் ஸ்ரீஜித் அஃபிஷியல் 3J உங்களுக்காக என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இனிமே கண்டென்ட்கள் எப்பயும் சொல்ற மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏய் இருடா, கம்பெனி கொஞ்சம் அமைதியா இருக்கு ஒர்க் இல்லாதனால. வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் நண்பிகள், கல்யாண காது குத்து திரும்பி ப்ரமோஷன், உங்க வீட்டு கல்யாண காது குத்துகள் சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் வந்து அணுக வேண்டிய முகவரி 3J சினிமாட்டிக்ஸ். கூப்பிடுங்க. ஜூன் மாசம் ஃபுல்லா முகூர்த்த நாள் தான். யாராச்சும் இல்லைன்னு சொல்லி ஏமாத்தலாம் கூடாது. ஸோ என்ன ஆல் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதுக்கு இந்த ப்ரமோஷனு. சரி ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது தனி வீடியோவும் போட்டேன், இருந்தாலும் வந்து செய்து வைப்போம். அதுக்கு தனியாக வீடியோவும் போட்டுட்டேன். ஸோ அதோட வீடியோலாம் அதில் பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து காலேஜ் வந்து லைஃப் வந்து இந்த வருஷத்தோட நிறைவு அடைகிறது. கண்ணி கல்யாமையே காலேஜ்ல வந்து சபரிமலைக்கு மாலை போட்ட மாதிரி பசங்க நாங்க மட்டும் என்னதான் கோயட் காலேஜ்ல படிச்சாலும் நாங்க பாய்ஸ் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கோம். அதனால நான் ஒரு குறிக்கோள் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றேன் இல்லையா? இந்த வருஷம் காலேஜ்லயே இருக்க மாட்டேன். வாண்டிங்கன்னா சும்மா தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். சுத்தி பாத்தீங்கன்னா இங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே பாய். கேட்மியல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் பாய் சொல்லிட்டு போறான். ஏய் காலேஜ்னு முடியலடா. இருந்தாலும் ஏன் பஜ்ஜி வீடை கோடு மேடமே. கை காமிக்கணும்டா. ஓகே गाइस, இந்த வீடியோ வந்து இதோட நிறைவடைகிறது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் வந்து எப்படி போச்சுன்னா அப்படியே கிளாஸ் லேப்ல அப்படியே போயிருச்சு. ஸோ லேப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வேலைகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா இம்பார்ட்டன்டான ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப பிஸியான ஷெட்யூல். இன்னைக்கு பிஸியான ஷெட்யூல்ல வந்து கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாவே இல்ல. படிப்பு இருந்தனால அவங்க கிட்ட வீடியோ கூட சரியா நான் பேசல. ஓகே गाइस, வீட்ல தான் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் டே இந்த காலேஜ்ல இருந்து முடியுது.
தேர்ட் இயர் ஆரம்பிக்குது. ஹாய் கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மலையில வந்து ஐபோன் நினைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. மழை பெய்யுது, சடன்னு பெய்யுது, எல்லாம் ஓடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸ்ரீஜித் அபிஷியல் 3J ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3J டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா ஐடியாக்களும் கொடுங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவு அடிச்சு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ். அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நல்லபடியா படிங்க, ஜாலியாக பண்ணுங்க. ஜாலியில் இருப்பேன். ஐயோ, மழை பெய்யுதா? ஓகே, பாய்.